இந்த விவசாயிக்கு பிரச்சனையா? அட, உண்மையிலே விவசாயிக்கு பிரச்சனையா? அதான் அரசு நிறைய சலுகை எல்லாம் தராங்களா? அப்புறம் என்ன? ஏய், யார்ட்ட உதார விடுற? பேசாம போயா என்று சொல்லி சொல்லி அலட்சியப்படுத்தப்பட்ட அழிவின் குரலோசைதான் விதைத்த விவசாயியின் விடியாத ஓசை. முதல்ல விவசாயிக்கு அர்த்தம் தெரியுமா நமக்கு? விவசாயத்தை சாய விடாமல் சாதிப்பவன் இந்த சாதாரண விவசாயி. சாதாரண விவசாயியா? உன்னை சாக விடாமல் சல்லி பொழுது கூட சளைக்காமல் உழைத்து உனக்கு உணவு கொடுத்த ஏழை தான் நீ சொல்லும் பணக்கார விவசாயி. இந்த விவசாயி எல்லாம் பலியாடு மாதிரி ஆயிட்டான்ல. எப்ப எவசாவான்னு தெரியாம அங்க சுத்தி இங்க சுத்தி தெருவுல கெஞ்சி ரோட்ல கெஞ்சி ஊர் விட்டு ஊரெல்லாம் போய் போராடி இப்ப சென்ட்ரல் வரைக்கும் போயிட்டான். அவன் என்னதான் கண்ட விட்டு கண்டம் போய் கெஞ்சினாலும் அவனுக்கு கடைசியா கிடைக்க போறது என்னவோ கயிறு தான். உன் மூச்சிலே 300 மொழிகள் கலந்து இருக்கும். அந்த முதல் மூச்சின் மொழி பசிதான்டா. ஆனா அதை கொடுக்கிற விவசாயி நடுநிசில நாண்டுகிட்டு சாகுறான். வேல் மனதிலே நினைத்து வேளாண்மை மண்ணிலே செழித்து கமம் தம் உயிருக்கு சமம் என கருதி அமமில்லா வாழ்வுதனை தமம் தந்தான். தந்தவன் தரிசு நலமா மாறிட்டான். சுத்தமாக விவசாயிகளை இழந்து சுடுகாடாய் மாறப்போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதற்கு உதாரணம் சொல்லணும்னா, நெடுவாசல்ல நெடுங்காலமா வாசல் திறந்து இருக்கும் ஹைட்ரோ கார்பனுக்காக. நியூட்ரனோக்கு நம்ம தென் மாவட்டங்கள் காத்து கிடக்கு. டெல்டா மாவட்டங்கள் சொல்லவே தேவையில்லை. கதிராமங்கலமும் இன்னும் கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். சாயப்பட்டறைக்கு தண்ணீர் தரும் நம் நாட்டிலேயே விவசாயத்திற்கு தண்ணி இல்லை. குறிஞ்சி மண்ணின் குயில் பாட்டும் முல்லை மண்ணின் முயல் கூட்டமும் மருத நிலத்தின் மயில் பாட்டும் கண்ணில் மறையா காட்சி. ஆனா இப்ப குறிஞ்சி மண்ண குருடன் ஆக்கிட்டோம், மருத மண்ண மலடி ஆக்கிட்டோம். கலர் கலரா விளம்பரம் பண்ணி கார்பரேட் காரை களவான்றான். வயிற்றுக்கு சோறு போட்டவன் இப்ப கைத்துல தொங்குறான். விதவிதமா நோயை கொண்டு வரவன் கால் மேல கால் போட்டு உட்கார்றான். அப்போலாம் பயிரும் சாயாது வயிறும் காயாது. ஆனா இப்ப பயிரும் சாயுது வயிறும் காயுது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, விவசாயம்னா என்னன்னு தெரியாத ஒரு தலைமுறை ஒண்ணு உருவாகிட்டு இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் நாம குடிச்சதுக்கு கூலும் ஒரு ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சிருக்கலாம்னு தோணுது. அரிசியிலும் கலப்படம், ஆட்சி அரசியலிலும் கலப்படம், சட்டத்திலையும் கலப்படம், அவங்க விடுற திட்டத்திலையும் கலப்படம். இது நமக்கு வெறும் டிவி கலப்படம் தான். விதி முடிந்து விஷம் அருந்தி மடிந்தான், பொறுமை காத்தோம். பயிர் மடிந்து உயிர் துறந்து சென்றான், ஊமையாய் இருந்தோம். மானமிகு மரத்தமிழ்நாட்டில் பிறந்து நிர்வாணமாய் சென்றான், வேடிக்கை பார்த்தோம். விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பு என்றால் நிர்வாணமானது இந்தியாவும் தான். விவசாயி ஒன்னும் நம்மள ஃபீல்டுக்கு வர சொல்லல. நாம இல்லைன்னா அவன் செத்துருவேன்னு ஃபீட்பேக் தான் கொடுக்க சொல்றான். கணினியும் சொல்ற எல்லார்கிட்டயுமே கரண்டே இல்லாத கம்ப்யூட்டர் கொடுத்தா என்ன நடக்கும்? அதுதான் இப்ப இருக்கிற விவசாயிகளோட நிலைமை. ஏன்னா நாம இன்னும் விதைக்கும் விதையின வெப்சைட்ல போட்டு அறுவடைக்கு ஆன்டிவைரஸ் போடுற நேரம் இது இல்ல. காவிரி நீரை காணலாக்கிட்டோம், இருக்கிற நீரை கோலாவுக்கு தானமாக்கிட்டோம். குரல் கொடுத்து போராற நாம விவசாயத்தை விரல் புடிச்சு தூக்கி விட எவ்வளவு நேரம் ஆகும்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னாரு. ஆனா இவன் செத்தே போயிட்டான். இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நாம டைம் டிராவல் பண்ணி போய் பார்த்தா, விவசாயம் என்கிற ஒரு தொழில் இருந்தது, அதை காக்க விவசாயி என்கிற ஒரு இனம் இருந்ததுன்னு ஒரு புக்ல ஒரு எஸ்ஸே இருக்கும். அதை படிச்சு சிபிஎஸ்சில ஸ்கோர் வாங்க போற தலைமுறைக்கு சோறுனா என்னன்னே தெரியாது. பணத்துக்காக வரிசையில் நின்ன நாம ஒரு நாள் ஒருவேளை சோத்துக்காக வரிசையில் நிற்போமோன்னு பயமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பேரழிவு வரும்னா அதுக்கு காரணம் இயற்கை அழிவா இருக்காது, இயற்கை விவசாயிகளோட அழிவா தான் இருக்கும். அஜித் விஜய் சொன்னாதான் நாம கேட்போம்னா அவங்களும் சொல்லிட்டாங்க. ஊரில் உயர்ந்த விவசாயி இப்போது மண்ணில் வீழ்ந்து உயர்ந்து கிடக்கிறான். விவசாயி சாகவில்லை, சாகடிக்கப்படுகிறான். நம்மால் நமக்கு உண்மையிலே சோறு தாங்க முக்கியம். விவசாயி படம் போட்ட 5 ரூபா நோட்டையே நாம மறந்துட்டோம். நாம எங்க விவசாயியை மறக்காம இருக்கிறது?